சோழருடைய பெருமையை இந்த உலகத்துக்கே பறைசாற்றும் வகையில கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்ட எடுத்துக்கிட்ட ஆண்டு 1005 தொடங்கி 1010 வரைக்கும் எடுத்துக்கிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத காலகட்டத்துல ஒரு மன்னன் மிக நேர்த்தியா அந்த கோவிலை எப்படி கட்டியிருப்பாரு. அதை நினைக்கையில ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுடைய மேற்கூரை 80 டன் கிரானைட் கல்லால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபுரத்துடைய உச்சி 216 அடி வரைக்கும் உள்ளது அப்படின்னு கூறப்படுது. கோவிலின் கருவறையில இருக்கக்கூடிய சிவலிங்கத்துல மின்காந்த அலைகள் அதிகமா வர காரணத்தினால, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த வைப்ரேஷன் அந்த கோவில் விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 80 டன் இடவுள்ள கல்லை மேற்கூரையில வச்சிருக்கதா வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கும் தமிழுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தான் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு. அதாவது கோயிலுடைய மேற்கூரையின் அடி பாத்தீங்க அப்படின்னா 216 அடி. தமிழ்ல உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 216. சிவலிங்க பீடத்துடைய அடியோ 18 அடி. மெய்யெழுத்துக்களுடைய மொத்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 18. சிவலிங்கத்தின் மொத்த உயரம் 12 அடி. அதே மாதிரி தமிழுடைய உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கையும் 12.